இப்போலாம் மார்க்கெட்ல செகண்ட் ஹேண்ட் போன் இல்ல பழைய போனையே ரீசீல் பண்ணி புது போன் மாதிரி மாத்தி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ட்ராப்ல நீங்க மாட்டக்கூடாது அப்படின்னா இப்ப நான் சொல்ல போற 5 விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. எந்த போன் வாங்க போனாலும் சரி இந்த வீடியோ ரீபோஸ்ட் பண்ணி உங்க ஸ்டோரிலையும் போடுங்க. நம்பர் 1, கூகுள் குரோம் போயிட்டு நீங்க எந்த பிராண்ட் மொபைலோ அந்த பிராண்ட் மொபைல் போட்டு வாரண்டி செக் போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வர லிங்கை கிளிக் பண்ணி IMEI நம்பரை பாக்ஸுக்கு பின்னாடி இருக்க போனோட பாக்ஸ்ல சோ அந்த IMEI நம்பரை போட்டீங்கன்னா போன் வந்து எப்போ ஆக்டிவேட் பண்ணிருக்காங்க இல்ல ஆக்டிவேட் முன்னாடியே பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படிங்கறது வந்து ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் ஆக்டிவேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த போன் வந்து பழைய போன் புது போன் கிடையாது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸுக்கு பின்னாடி ஒரு ஒயிட் கலர்ல சீல் இருக்கும். அந்த சீல் வந்து ஆல்ரெடி ஓபன் பண்ணதா இல்ல ஓபன் பண்ணலையா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. மூணாவது, இந்தியன் கவர்மெண்டோட CEIR அப்படிங்கிற அபிஷியல் வெப்சைட் போயிட்டு போனோட IMEI நம்பர் போட்டீங்கன்னா அந்த போன் திருடப்பட்ட போனா அப்படிங்கறத ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இந்த மூணு விஷயமே செக் பண்ணிட்டு புது போன் தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாக்ஸை ஓபன் பண்ணி ஜஸ்ட் போன் ஆன் பண்ணி உடனே டயல் பேட்ல *06# டைப் பண்ணீங்கன்னா IMEI நம்பர் வந்து டிஸ்ப்ளே ஆகும். போன்ல இருக்க IMEI நம்பரும் பாக்ஸுக்கு பின்னாடி இருக்க IMEI நம்பரும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கறத செக் பண்ணிக்கங்க. கடைசி பாயிண்ட் ரொம்ப முக்கியம். போன் டாக்டர் பிளஸ் பிளே ஸ்டோர்ல சர்ச் பண்ணி அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை ரன் பண்ணீங்கன்னா வைஃபைல இருந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் வரை எல்லாமே கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படிங்கறத வந்து ஈஸியா செக் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துரும். அந்த அப்ளிகேஷன் எல்லாமே போன்லயுமே டயக்னாஸ்டிக் ஃபீச்சர் இருக்கு. அதை வச்சு கூட நீங்க வந்து பார்க்கலாம். சப்போஸ் ரிப்போர்ட்ல ஏதாவது ஃபால்ட் காட்டுச்சுன்னா அந்த போன்ல வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சோ மறுபடியும் சொல்றேன், இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். உங்க வாட்ஸ்அப் குரூப் இருந்தாலும் சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருந்தாலும் சரி, மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.